Hello friends, welcome to Sharon Simple Space. வீட்டில் பீட்சா செய்கிறது ரொம்ப கஷ்டம், அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும், மைக்ரோவேவ் ஓவன் தேவைப்படும்னு நம்மள பல பேர் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி வீட்டிலையே ஈஸியாக மைக்ரோவேவ் ஓவன் இல்லாமல், ஈஸ்ட் இல்லாமல், ஏன் சீஸ் கூட இல்லாமல் வீட்டிலையே பன்னீர் பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் பீட்சாவை நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். எல்லாருமே ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பீட்சா டோ ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இங்கே பவுலில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேன். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும், ஏன்னா நம்ம இதில் ஈஸ்ட்டு சேர்த்துக்கல. ஸோ பேக்கிங் பவுடர் தான் நம்மளோட பீட்சா நல்லா சாஃப்டாக ஃப்ளப்பியாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த டோவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் இதை நல்லா பிசைஞ்சிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாவை நல்லா இழுத்து விட்டு பிசையணும். அப்போ தான் இந்த டோ நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இந்த டோவை நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு ஒரு ஈர துணி வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அடுத்து பீட்சா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு 1/2 கப் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் 1 டீஸ்பூன் ஆரிகனோவும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கார்லிக்கும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை இன்ஸ்டண்ட்டாக ஒரு கெச்சப்லேருந்து ஒரு பீட்சா சாஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த பீட்சா சாஸ் ஈஸி மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ அடுத்தது ஒயிட் சாஸ் செய்ய போகிறோம். நம்ம சீஸ் சேர்க்கல இந்த பீட்சாவை, சீஸ்க்கு பதிலாக தான் நம்ம இந்த ஒயிட் சாஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் மெல்ட் ஆனோடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ மைதா மாவு சேர்த்த பிறகு இதை நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். கூடவே ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். இந்த சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். சீஸ் இல்லைன்னே பீட்சாவில் தெரியாது. இந்த ஒயிட் சாஸ் சீஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே கொஞ்சம் பன்னீர் க்யூப்ஸ் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் தயிரும் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்க்கும்போது இந்த மசாலா எல்லாம் பன்னீர் மேலே நல்லா கோட் ஆகும். இப்போ இந்த பன்னீர் க்யூப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு தவாவில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம பீட்சா பேக் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரை ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணணும். அதுக்காக ஒரு லேயர் உப்பு போட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம பீட்சாவை அசம்பிள் பண்ணிக்கலாம். நம்ம 1/2 hour ஊற வச்ச மாவும் நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ நான் இதை 2ஆக டிவைட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஒரே பீட்சாவாக பெருசாக பண்ணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி 2ஆக டிவைட் பண்ணி 2 சின்ன பீட்சாவாக பண்ண போகிறேன். இப்போ இந்த பீட்சாவை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பிளேட் எடுத்துருக்கீங்களோ அந்த பிளேட்டோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி இதை ரோல் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற பிளேட்டை ஃபஸ்ட்டு ஆயில் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அது மேலே பீட்சா பேஸை வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு இது மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட பீட்சா சாஸை இது மேலே சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஒயிட் சாஸை சேர்த்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் சாஸ் தான் நம்ம சீஸ்க்கு பதிலாக சேர்க்குறோம். இப்போ இதுக்கு மேலே ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனோவும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்க போகிறேன். ஆரிகனோ ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் இந்த பீட்சாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்.
அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை மேலே டாப் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி பன்னீர் கூட கேப்சிகமும் ஆனியனும் டாப் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் டாப் பண்ணிக்கலாம். நான் இது மேலே மறுபடியும் ஒயிட் சாஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனோவும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்மளோட பீட்சா ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கர் 10 மினிட்ஸ் நல்லா ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஒயர் ரேக் வச்சுட்டு அது மேலே இந்த பிளேட்டை வச்சிடலாம். ஒயர் ரேக் இல்லைன்னா நம்ம சின்ன பவுல் கூட வச்சு அது மேலே அந்த பிளேட்டை வைக்கலாம். வைக்கும்போது கவனமாக வைங்க, நல்லா ஹாட்டாக இருக்கும். ஸோ வச்சு நம்ம ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சா பீட்சா நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் மைக்ரோவேவில் பேக் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணலாம். நம்மளோட பீட்சா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பார்த்து கவனமாக எடுங்க, நல்லா ஹாட்டாக இருக்கும் ப்ரெஷர் குக்கர். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்ம வீட்டிலையே ஈஸியாக மைக்ரோவேவ் அவன் இல்லாமல், ஈஸ்ட் இல்லாமல், சீஸ் இல்லாமல் பன்னீர் பீட்சா ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப ஈஸி மட்டும் இல்லை, ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in my next video. Bye bye.